வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது பொறாமை, துரோகம், கடைசியா மன்னிப்புன்னு உணர்ச்சிகரமான ஒரு காவியம். ஆமாங்க, இது யோசேப்போட கதை. துன்பத்திலிருந்து எப்படி மீண்டு வர முடியுங்கிறதுக்கான ஒரு மகத்தான பயணம் இது. யோசிச்சு பாருங்க, செல்லப்பிள்ளையா இருந்த ஒருத்தன் எப்படி வெறுக்கப்பட்ட சகோதரனா மாறுறான், அப்புறம் அடிமையா விற்கப்பட்டு கடைசியில ஒரு நாட்டையே ஆளக்கூடிய அளவுக்கு எப்படி உயர்ந்தான். இந்த ஆச்சரியமான பயணத்தை தான் நாம இப்ப விரிவா பார்க்க போறோம். சரி, இந்த கதை எங்கிருந்து தொடங்குதுன்னா 12 சகோதரர்கள்ல ஒருத்தரான யோசேப்பு கிட்ட இருந்துதான். அவங்க அப்பாவோட பாசமும் அவர் கண்ட சில கனவுகளும் தான் நடக்க போற எல்லா சம்பவங்களுக்கும் ஒரு ஆரம்ப புள்ளியா அமையுது. பாருங்க, யோசேப்பு மேல அவங்க அப்பாவுக்கு இருந்த தனிப்பட்ட பாசம், அது மட்டும் இல்லாம அவர் கண்ட தீர்க்கதரிசன கனவுகள், இது ரெண்டும் சேர்ந்து அவரோட 10 அண்ணங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான பொறாமையை உண்டாக்கிடுச்சு. இந்த பொறாமை தான் கதையில ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்துது. அந்த பொறாமையோட விளைவு என்னாச்சு தெரியுமா? ரொம்ப கொடூரமான ஒரு செயல்ல போய் முடிஞ்சது. யோசேப்போட அண்ணனுங்க அவரை ஒரு பாழடைஞ்ச குழியில தள்ளி அப்புறம் அந்த வழியா வந்த வியாபாரிங்க கிட்ட வித்துட்டாங்க. அதோட நிக்காம ஒரு ஆட்டோட ரத்தத்தை எடுத்து யோசேப்போட சட்டையில தோச்சு அதை அங்க அப்பா கிட்ட காட்டி ஏதோ ஒரு கொடிய மிருகம் அவரை கொன்னுடுச்சுன்னு நம்ப வச்சாங்க. பாவம், யாக்கோபு அடைஞ்ச துயரத்துக்கு அளவே இல்ல. இப்படிதான் யோசேப்போட வாழ்க்கை ஒரு அடிமையா எகிப்துல ஆரம்பிக்குது. அங்க அவர் பார்வானோட அரண்மனையில ஒரு பெரிய அதிகாரியா இருந்த போத்திபார் கிட்ட விற்கப்படுறார். யோசேப்போட வீழ்ச்சி ரொம்ப வேகமாவும் கொடூரமாவும் விந்துச்சு. ஆனா அது அவரோட கதையோட முடிவே இல்ல. சொல்லப்போனா அது ஒரு புது அத்தியாயத்தோட தொடக்கம்தான். இங்க பாருங்க, யோசிப்போட வாழ்க்கை எவ்ளோ ஏற்ற இறக்கங்கள் நிறைஞ்சதுன்னு. செல்ல பிள்ளையா இருந்து அடிமையாகி கைதியாகி கடைசியில ஒரு தேசத்தோட ஆளுநரா உயர்ந்திருக்காரு. அவரோட வாழ்க்கை எவ்ளோ தலைகீழா மாறியிருக்கு பாத்தீங்களா? உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு இல்லையா? போத்திபாரோட வீட்ல இருக்கும்போது யோசேப்போட நேர்மைக்கு ஒரு பெரிய சோதனை வருது. அவரோட எஜமானரோட மனைவி தப்பா நடக்க கூப்பிடும்போது அவர் மறுத்துடுறார். இதனால கோவம் அடைஞ்ச அந்த பெண் அவர் மேல பொய்பழி சுமத்தி அவரை ஜெயிலுக்கு அனுப்பிடுறா. இதுதான் அவரோட வாழ்க்கையில ரொம்பவே மோசமான ஒரு கட்டம். ஆனா அந்த ஜெயில கூட கனவுகளுக்கு விளக்கம் சொல்ற யோசேப்போட தெய்வீக திறமை வீண் போகல. அதுதான் கடைசியில பார்வோன் மன்னனோட கவனத்தையே ஈர்க்குது. பாருங்க, அந்த இருட்டான இடத்துல கூட அவருக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சது. பல வருஷத்துக்கு அப்புறமா கதை ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வருது. அந்த நாட்டுல ஒரு பயங்கரமான பஞ்சம் ஏற்படுது. அப்போ யோசேப்போட அண்ணனுங்க தானியம் வாங்கறதுக்காக அது கிடைக்கிற ஒரே இடமான எகிப்துக்கு வராங்க. யோசேப்பு பல வருஷத்துக்கு முன்னாடியே கணிச்ச மாதிரி அந்த பஞ்சம் தேசத்தை வாட்டி வதைக்குது. ஆனா எகிப்துல மட்டும் தானியம் நிறைஞ்சிருக்கு. இந்த மாபெரும் திட்டத்தை நிர்வகிச்சதே யாரு தெரியுமா? பல வருஷத்துக்கு முன்னாடி விற்கப்பட்ட அதே யோசேப்பு தான். பசியில வாடின யாக்கோபும் தன்னோட 10 மகன்களையும் தானியம் வாங்க எகிப்துக்கு அனுப்புறார். ஆனா அவங்களுக்கு தெரியாது, அவங்க சந்திக்க போறது பல வருஷத்துக்கு முன்னாடி அவங்களே துரோகம் செஞ்ச தம்பியத்தான்னு. யோசேப்பு உடனே தன்னை யாருன்னு காட்டிக்கல. அதுக்கு பதிலா அவரோட அண்ணங்க மனசு மாறிட்டாங்களா இல்ல இன்னும் அதே இரக்கமில்லாதவங்களா இருக்காங்களான்னு சோதிக்க நினைச்சாரு. அதனால அவங்க மேல உளவாளிகள்னு பழி சுமத்துறாரு. சரி, இப்ப நம்ம பார்க்க போறதுதான் இந்த கதையோட உச்சகட்டம். பல வருஷ வலி, துரோகம், பிரிவுன்னு எல்லாமே இந்த ஒரு தருணத்துல ஒன்னா சேரப்போகுது. இதுதான் அந்த கிளைமேக்ஸ். தன்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம யோசேப்பு தன்னை யாருன்னு அவரோட அண்ணனுங்க கிட்ட சொல்றாரு. அவங்க எல்லோரும் பயத்துல உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல எவ்ளோ பெரிய அதிர்ச்சி நிலவி இருக்கும்னு. ஆனா பழி வாங்குறதுக்கு பதிலா யோசேப்பு சொன்ன வார்த்தைகள் அவங்களையே அதிர வச்சது. அவங்க செஞ்ச தீமைய கூட கடவுள் ஒரு பெரிய நன்மைக்காக, அதாவது அவங்களோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக பயன்படுத்தினாருன்னு சொல்றாரு. யோசேப்போட அந்த புரிதல் எவ்வளவு ஆழமானதுன்னு பாருங்க. நடந்ததுக்கெல்லாம் பின்னாடி ஒரு தெய்வீக திட்டம் இருக்குன்னு அவர் உணர்றாரு. அவங்க செஞ்ச துரோகத்தை கூட ஒரு பெரிய மீட்பு கதையோட ஒரு பகுதியா அவர் பாக்குறாரு. சரி, யோசேப்போட கதை ஏன் ஆயிரக்கணக்கான வருஷமா நம்ம மனசுல நிக்குது? ஏன்னா இதுல துன்பம், மன்னிப்பு, நம்பிக்கைன்னு ஆழமான எல்லாருக்கும் பொதுவான விஷயங்கள் இருக்கு. இந்த அட்டவணையை கொஞ்சம் பாருங்க. ஒரு பக்கம் யோசேப்புக்கு நடந்த அநியாயங்கள், இன்னொரு பக்கம் அதனால கிடைச்ச நம்ப முடியாத நல்ல விஷயங்கள். தீமையிலிருந்து கூட நன்மை பிறக்குங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். விடாமுயற்சி, இதுதான் இந்த கதையோட மையக் கருத்து. எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் கைவிடாம தொடர்ந்து முயற்சி செய்யறதுதான் உண்மையான வெற்றி. நம்ம வாழ்க்கையில
கஷ்டங்கள் வரும்போது இதுக்கு பின்னால ஒரு பெரிய திட்டம் இருக்குன்னு நம்மால பார்க்க முடியுமா? இந்த பழைய கதை எழுப்புற இந்த கேள்வியோட நான் உங்களை விட்டு செல்றேன். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.